எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? எப்படா? உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. 3 வயசுல உனக்கு குச்சி மிட்டாய்னா ரொம்ப இஷ்டம். தினம் என் கைய பிடிச்சுக்கிட்டு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமா, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமான்னு அடம் பிடிப்ப. குச்சியே இல்லாத மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த மிட்டாயில எச்சிய துப்பிட்டு என் மூஞ்சில அப்பிட்டு ஓடிடுவ. குச்சியோட வாங்கி கொடுத்தா அத வாங்கி சப்பி சப்பி நீ சாப்பிடுவ பாரு. திடீர்னு ஒரு நாள் மிட்டாய் மட்டும் கிடைக்கும். ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட என்ன இருக்கு சொன்னீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா ப்ளீஸ். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். ஆட்டுமுன்னு தெரியுமில்ல, வாழை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா நடுவேட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுறீங்க? பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமல்ல. அப்புறம் நான் அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க? பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே. இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கலான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்ல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? பர்கர் இருக்கா? வல்கர் இல்லையா, பர்கர். அதெல்லாம் இல்லீங்க. இல்ல. பிஸா இல்லீங்க. இல்ல. சிக்கன் கொக்கா கொக்காவா? இல்ல. சைனீஸ் புட்டியா அது ஓஹோ. இருக்கா? இல்லீங்க. இல்ல. டக்கிலோ இல்லீங்க. இல்ல. இல்ல. ஸ்பிரிங் ரோல் இல்லீங்க. இல்ல. கபாப் இல்லீங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. அண்ணன் அங்க இருந்து நான் வந்தேன். வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா இருந்தா எல்லாரும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க? பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது. கிளின்டனாவது யாரு தெரியுமா உனக்கு? கிளின்டன்னா யாரு? கிளி ஜோசியம் பாக்குறவரா? கிளிச்சோசியம் பாக்குறாரா? கிளின்டன்யா? யோ, அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. பழக்கம் இல்லையா? ஏய்யா, அவர் உன் கூட வந்து பழகுவாரா? அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியா? அதெல்லாம் தெரியாதுயா எனக்கு. அவரை தெரிஞ்சுக்காம எதுக்கு சலூன் கடைக்கு வர நீ? அறிவு கட்டவன். ரொம்ப ஓவரா இருக்கே. சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டது சரியா தவறா? ஏண்டா ஹுசைன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, அந்த கறிக்கடை ஜாகிர் ஹுசைன் தானே? ஹரிக்கடை ஹுசைனா? ஏண்டா ஈராக்கோட முன்னாள் அதிபர்ரா? தெரியாதியா? அதுக்கு ஏன் கொதிக்கிற? அது தெரியாம ஏன்டா நீ சலூன் கடைக்கு வர? யாரா அவன்? எந்திரி முதல்ல. என்னடா? என்ன? ஆமா, இவ்வளவு பேசுறீல்ல, உனக்கு அந்த முனியாண்டி தெரியுமா? ஏண்டா நான் கேட்ட அத்தனை வரையும் உனக்கு தெரியல. முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? முனியாண்டிய தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? அவன் தானே அவன் பொண்டாட்டிய 1 வருஷமா வச்சிருக்கான். ஐயோ, வெளிநாட்டுக்காரன் பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜானியை பத்தி பேசிட்டு இருக்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசு ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடி. அடியே பாக்கியா, இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? ஒரு சாவாசமே அவன போடி. வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு. கண்டது கழுதியில பார்த்து கண்ணில கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போக. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன். குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா. நல்ல டென்ஷனா இருக்கு. போங்க. தம்பி, அந்த பக்கம் போய் சுத்தி பாரு, இங்கெல்லாம் நிக்காத. கிளம்பு. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா? சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? பேரு கல்யாண சுந்தரம். ஆமாங்க. அப்பா பேரு ஆறுமுகம். ஆமா. அம்மா பேரு முனியம்மா. கரெக்டா சொன்னீங்க. அக்கா ஒருத்தர் இருக்காங்க. ஆமா. வயசு 47. கரெக்டா சொன்னீங்க. பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா. பேரு கௌதம். கௌதம். வயசு 27. ஆமா 27. உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கயா. 3வது குறுக்கு தெரு, லேக் ஏரியா, பல்லூர் கோட்டம், எதிர்ப்புறம். ஆமா. டோர் நம்பர். ஐயோ. 13. புதுசு 32. ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், ஆமா, 5 கிலோ ரவை,
3 கிலோ சீனி வாங்கியிருக்க. ஆஹா அடாடா ஐயா நீங்க என்னையா ஜோசியர் ஜாதகத்துல உன்னுடைய சொந்த ஊர் இது? கொட்டாம்பட்டி பக்கத்துல சொட்டாம்பட்டி. ஓஹோ. உங்க ஊர்ல போன் இருக்கா? இல்ல. போஸ்ட் ஆபீஸ் இருக்கா? இல்ல. ரோடு இருக்கா? இல்ல. பஸ் இருக்கா? ரோடே இல்லைங்கிற அப்புறம் எப்படி பஸ் இருக்கு? என்னப்பா கேள்வி இது? ஓஹோ. ரோடு இல்லன்னா பஸ் போக முடியாது. சரி, ரேடியோ இருக்கா? யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற? என்னடா ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயல. அப்ப விவரமே இல்லாத வயசு, இப்ப விவரமுள்ள வாலிப வயசு எல்லாம் வேணுமா இல்லையா? வாலிப வயசு இவனு செய்ய மறுபடியும் ஊருக்கு போயிடும். தெரியாம சொல்றப்பா வாலிப